ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க அனதர் சிம்பிள் ஃபேவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு புக் எழுதுறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு கிரைம் அடிப்படையா வச்சு அந்த புக்கை எழுதி ரிலீஸும் பண்றாங்க. ரிலீஸ் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆனவங்களே அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இந்த மாதிரியான கல்யாணம் ஆக போகுது, மிகப்பெரிய தொழிலதிபரை நான் கல்யாணம் பண்ண போறேன், இதுக்கு நீ கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு தீவுல நடக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயினும் போறாங்க. போன இடத்துல நடந்த சம்பவங்கள் என்ன, அங்க மர்டர் நடக்குது, அதெல்லாம் பண்ணது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது முக்கியமா நம்ம ஹீரோவும் சரி வில்லியும் சரி ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் அல்டிமேட்டா எழுதிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அது இஷ்டத்துக்கு ஏனோதானம் தான் போகுது. பெருசா இம்ப்ரெசிவா இது இருந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா இன்டர்வல் பிளாக் அப்புறம் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அது ஓவராலும் நம்மள எங்கேஜ் பண்ணி கொண்டு போகும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு நல்ல செகண்ட் ஹாஃப்மா உள்ள படமா தான் இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.